இ-காமர்ஸ் எஸ்இஓ சீரிஸில் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு எப்படி எஸ்இஓ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, அந்த வெப்சைட்டை வந்துட்டு நாங்கள் நிறைய ஆடிட் பண்ணும்போது சின்ன 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 இஷ்யூஸாக சேர்ந்து நிறைய பெரிய பெரிய இஷ்யூஸாக இருந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, நம்ம என்னதான் இந்த வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணி டிராஃபிக்லாம் கொண்டு வந்தாலும் இந்த வெப்சைட்டில் சேல்ஸ் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபைன் பண்ணோம். அது ஏன் சேல்ஸ் நடக்காது அப்படின்னா, வெப்சைட்டோட யூஐஎக்ஸ் ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருந்துச்சு. ஸோ ஒரு பேசிக் மார்க்கெட்டிங் என்னன்னா, நம்ம என்னதான் வந்துட்டு விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் வெப்சைட்டுக்குள்ளே வரப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு கிரியேட் ஆகணும், ட்ரஸ்ட் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் முக்கியமாக அந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற கலர்ஸ், ஃபாண்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் இது எல்லாமே வந்து ஒரு அட்ராக்டிவ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட வெப்சைட்டுக்கான சேல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த கிளைண்ட்டுக்கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணோம், மேம் இந்த மாதிரி வந்துட்டு சரியில்லை, ஸோ இது பண்ணாதான் எங்களோட எஸ்இஓ எஃபர்ட் மூலமாக வர டிராஃபிக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டடாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மகிட்ட என்ன தான் சூப்பரான குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே நம்மளோட வெப்சைட் அப்பியரன்ஸ் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். வெப்சைட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்துட்டு சேல்ஸ் நடக்கும். ஸோ இப்போ இந்த வெப்சைட் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டோட கம்ப்ளீட் டிசைனையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீவொர்க் பண்ண போகிறோம், ரீவேம்ப் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே வேர்ட்பிரஸ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு 1 வீக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம்.